தேனி மாவட்டம் கம்பத்தில் தடையில்லா சான்று வழங்காத சோழமண்டலம் நிதி நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் 2 பேர் பூட்டு போட்டு பூட்டிச் சென்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரீஷ். பரீஷ், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் வழங்கல. வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் சோழமண்டலம் நிதி நிறுவனத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த முருகன் என்பவர் 407 மினி லாரி ஒன்றை சுமார் 6 லட்சம் ரூபாய் மேல் செலுத்தி கடந்த ஆண்டு வாங்கியுள்ளார். இதற்கு லாரி மற்றும் வண்டிக்கான ஆவணங்களை கொடுத்தனர். ஆனால் தடையில்லா சான்றிதழ்களை வழங்காமல் தொடர்ந்து 1 வருட காலமாக அலக்களித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து அலுவலகத்திடம் பேசுவதற்கு அவர் பலமுறை முற்பட்டும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்று கூறி இன்று அந்த அலுவலகத்தினை பூட்டு போடுவதற்காக வந்திருந்தார். மேலும் அதே வாகனத்தை கடந்த ஆண்டு விற்பனை செய்த ராம்குமார் என்ற நபரும் அவருக்கும் தடையில்லா சான்று வழங்கவில்லை என்ற கூறி இருவரும் சேர்ந்து இன்று கம்பம் காந்தி சிலை அருகே உள்ள சோழமண்டலம் நிதி நிறுவனத்தினை பூட்டு போட்டனர். இதனால் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் வெளியே காத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரத்திற்கு பிறகாக அவர்களது அதிகாரிகள் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் காவல்துறையினரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு உரிய தீர்வு எட்டப்படும் என்று கூறியதை அடுத்து அவர்கள் அந்த பூட்டினை திறந்து விட்டனர். இச்சம்பவம் கம்பம் பகுதியில் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பரீஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.